சோ பித்த வெடிப்பு. சோ பித்தத்தை நம்ம உடம்புல மேனேஜ் பண்ணா, அதாவது உஷ்ணத்தை மேனேஜ் பண்ணாததுனால வரக்கூடிய பிரச்சனை, அதான் பித்த வெடிப்பு நம்ம சொல்றோம். அப்ப உஷ்ணத்தை எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், பாத்துக்கோங்க. நம்பர் ஒன், அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில குளிக்கிறது தான். நம்ம ஜென்ரலா சொல்லுவோம் இல்லையா, உடம்பு வந்து அழுக்கு தேய்க்கிறதுக்கு, அழுக்கு போறதுக்காக, ஹைஜீனிக்காக, நான் சுத்தமா இருக்கிறதுக்காக குளிக்கிறோங்கிறது எல்லாமே செகண்டரி தான். ஆக்சுவலா மெயினா உடம்புல நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா குளித்தல் அப்படிங்கிறது என்னன்னா உடம்பை குளிர்வித்தல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ உடம்பை குளிர்விக்கிறதுக்கான மெத்தட் தான் நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், சந்திரனால ஏற்பட்ட உடம்போட உஷ்ணத்தை பகல்ல நீங்க சூரியன்கிட்ட இருந்து நீங்க உங்களுக்கு பாதுகாத்துக்கிறதுக்காக எப்ப குளிக்கணும்? காலையிலேயே குளிக்கணும். அதுதான். நான் நைட்டு குளிச்சிருவேன், நான் 12 மணிக்கு மேல குளிப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. குளித்தல் அப்படின்னாலே காலைல ஒரு 8 மணிக்குள்ள குளிக்கிற மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டான டைமிங் கூட. ஸோ அது மூலமா இன்னொரு பக்கம் குளிக்கிற டைம் எப்படி நம்ம முக்கியமோ அதே மாதிரி குளிக்கிற மெத்தட், தலை குளிக்கிறது. நம்ம ஜென்ரலா உடம்புக்கு மட்டும் ரெகுலரா குளிப்போம் சொல்லுவாங்க, நான் செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் குளிப்பேன், இல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் தான் தலை குளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் தலை குளிக்கிறது முக்கியம் இல்லை, நீங்க டெய்லியுமே குளிக்கும் போது தலை குளிச்சிங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் கண்டிப்பா உடம்புல கண்டிப்பா இருக்கும். ஸோ உடம்போட பித்த வந்து மேனேஜ்மெண்ட் ஆகும். ஸோ குளிக்கிறது அப்படின்னாலே தலையோட நம்ம குளிக்கிறது தான், தலைக்குளியலோட சேர்த்து சொல்றதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுதான் நம்ம முன்னோர்கள்லாம் குளிக்கிற மெத்தட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, குளத்துல இறங்கி குளிக்கிறதா குளிக்கிற மெத்தட் கரெக்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதம் நனையணும், அடுத்து முட்டி நனையணும், அடுத்து இடுப்பு நனையணும், அடுத்து மார்பு பகுதி நனையணும், அதுக்கப்புறம் தலையோட தண்ணி நீங்க ஊத்திட்டு மொத்தமா குளத்துல முங்கிடணும். அப்படின்னா மொத்தமான அந்த எக்ஸசிவா இருக்கிற உஷ்ணம் எல்லாம் வெளில போய் உடம்பு வந்து கம்ப்ளீட்டா குளிர்ச்சி அடையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம இப்ப எல்லாமே போய் குளத்தை தேடி போய் குளிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வீட்டுல குளிக்கும் போது அந்த மொத்தமா தலையோட குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது வந்து பித்தத்தை மேனேஜ் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்பர் டூ, உடம்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இறப்பையோட நேரம் பாத்தீங்கன்னா காலைல 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அப்ப நம்ம ஆசிட உடம்புல பேலன்ஸ் பண்றது மூலமா தான் உடம்போட ஹீட்டை வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும், பித்தத்தை மேனேஜ் பண்ண முடியும். அப்படிங்கும் போது காலையில சாப்பாடு கம்பல்சரியா 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க தாண்டி நீங்க எடுக்கும் போது அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை, ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அசிடிக் ரிலேட்டடா, கேஸ் ரிலேட்டடா நீங்க ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்க கூட இந்த மாதிரி டைமிங் சாப்பிட்றது மூலமா அந்த பிரச்சனையை நீங்க போக 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 சரி பண்ண உங்களால கண்டிப்பாவே முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிடுற உணவுல வந்து பித்தத்தை அதிகப்படுத்தாத உணவுகளா நீங்க எடுத்துக்கணும். அது என்னப்பா பித்தத்தை அதிகப்படுத்துற உணவு அப்படின்னா அதிகப்படியான காரமோ, புளிப்போ, உப்போ, அதே மாதிரி எண்ணெய் கொழுப்பு பொருளோ இது எல்லாமே பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம சொல்றோம். அப்ப இந்த உணவுகள் எல்லாத்துமே நம்ம நிப்பாட்டுறதா அப்படிங்கிறது நிப்பாட்ட வேண்டாம். இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாமே நீங்க அளவு குறைச்சிக்கோங்க. இப்ப நம்ம சொல்லுவோம் எண்ணெய் பொருளை சுத்தமா எடுக்கக்கூடாது, ஃபேட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுட் தான் நீங்க எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம். அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஃபேட் அதாவது ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டா தான் நம்ம எடுக்கணும். சின்ன பசங்களுக்குலாம் நிறைய ஃபேட் கொடுங்க. அது சின்ன பசங்களுக்கு கொடுக்குறாலும் பிரச்சனை இல்லை. வயசானவங்களுக்கோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கோ மட்டும் யாருக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குமே நிப்பாட்ட தேவையில்லை, குறைவா கொடுங்க. ஏன்